சென்னை வாழ் மலையாள மக்களால் ஓணம் பண்டிகை பாரம்பரிய முறையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஓணம் பண்டிகைக்காக செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகையானது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மலையாள மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பண்டிகையின் போது வாமன அவதாரத்தில் மாபலி மகாராஜா மகாவிஷ்ணுவால் பாதாள லோகத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் அந்த மகாராஜா இன்று தன் நாட்டு மக்களை காண்பதற்கு பூலோகம் வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதன் காரணமாகவே இந்த பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. 10 நாட்களுக்கு முன்னராகவே அத்தப்பூ கோலங்களை வீடுகளில் மக்கள் இட்டு இந்த மகாராஜாவை வரவேற்பதற்காக இருக்கிறார்கள். அதே போன்று இன்று ஓணம் சந்தி எனக்கூடிய 26 வகையான உணவுகளை சமைத்து மக்கள் தங்களுடைய சுற்றம் மற்றும் நட்புடன் பகிர்ந்து கொள்வார்கள். அதே போன்று கோவில்களை பொறுத்தவரையில் இன்று சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெற இருக்கின்றன. அதே போன்று சமபந்தி போஜனமாக இன்று மதிய வேளையில் கோவில்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் ஓணம் சந்தி வழங்க இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் மலையாளிகள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளிலும் அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில்களிலும் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் இன்று செய்யப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.